சாராபுரா சகிடுத்தாடா என்ன பிளாட் ஆயிடுச்சு. சரிம்மா சரிம்மா 500 ரூபா வசூலாச்சுமா இன்னைக்கு. அடே அப்பா பரவாயில்ல பப்புன்னு பாராட்டலாம். எல்லா ஆயாவெல்லாம் கூப்பிடுங்க. போடு 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 அப்படித்தான் கையை ஆட்டி போடு காலை ஓட்டி போடு தகுத்தாதா தகுத்தாதா தகத்தா தகத்தா தத்தா தாத்தகத்தா 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 எல்லா காசும் பம்பளுக்கே போட்டாங்க. நீங்கள் மத்தியானத்து மேலே தூங்கிடுவாங்க நைட்டு. சத்தியமா உனக்கு பிடிச்சிக்குதுடா. டேய் என் உடம்ப பத்தி எப்படி இருக்க? ஆமா ஆமா ஆமா. வர்றா டேய். சத்தியமா காக்கிய ஓடுங்க. ஏண்டா உடம்ப பார்த்து அப்படியே ஜுப்பாடி காட்டுனே. ஆமா. கைய பிடிச்சு ஓடுற. பாடி
வீக்குடா டேய். வீக்கா ஆமா. உன் மனத்துக்கு வாங்கண்டா ஏய், என் பணத்துக்கு வாங்குனேன். சத்தியமா உன் மனத்துக்கு ஏய், என் பணத்துக்கு வாங்குனேன். உன் மனத்துக்கு ஆமா. நிச்சயமா ஆமா. ஓகே ட்ரெஸ் போட்டு ஆடக்கூடாது ஆஹா. ஆ? இல்ல. அப்படி ஆட மாட்டேன். ஆமாண்ணே ஆஹா. எந்த உண்மைனே ஏய். உண்மைனே. உண்மைனே ஆமாண்ணே. ஆமாண்ணே ஏய், ஓ நான் கிட்ட பார்க்கறான். மேல ரொம்ப சாங்கா செடி கீழே வீக்காக்கி சப்பின்னு பாச்சுக்கணும் வீக்கி போட்டு மாமா ஓகே வீக்கி வராத்துமா டேய் நான் ஒரே தாடி தான் பாடுவேன் அதுக்கு மேல பாட மாட்டேன் நான் என்ன பாட்டு பாட்டு இங்கே சொல்றேன் தவறுக்குதா ஒரே ஓட போடு ஜீ ஓ ஓகே ஓடக்கூடிய பாட்டில பிடிக்குது ஏன்டா தாய் மௌனே கேக்குற மக்கள் எல்லாம் உட்கார்ந்துக்கிறாங்க நீ அப்படி போற சரியா ஓடக்கூடிய பாட்டில பிடிக்குதுன்றியா சாய் மன ஆம்பளுக்கெல்லாம் வேலை கிடையாதா இதுக்கெல்லாம் வேலை கிடையாது நான் ஓடக்கூடிய பாட்டிலே பிடிக்குதுன்னா உனக்கு நான் வேலை உள்ள போய் குப்புற பாடி பாடக்கூடிய பாட்டுல தப்பு இருக்கிறது. தப்புக்குதா நான் உன்னை சப்பனமாடா அது இல்லண்ணா. ஏண்டா பாடக்கூடிய பாட்டுல தவறு இருக்கிறது. தவறுக்குது ஆஹா அண்ணே, ஓ ரோட்டு வர பூ பறிக்கிற ரோஜா கண்ணு. ரோஜா கண்களா போயா, சுத்தமான கைய வச்சா சூத்து மேலடா வக்கால ஒலி சொத்து மேல சொத்து மேல. சரியா இங்க பாரு இந்த ஆயா மூக்குத்தி போட்டுக்கிது அத போய் நான் கத்துனா சும்மா விடுமா அந்த ஆயா விடாது. அத சொத்து மேல கைய வச்சா சும்மா இருப்பீங்களா இருக்க மாட்டோம். அதனால கேட்டாங்க வக்கால ஒலி ஏய், இன்னும் கேளுண்ணா. ஆயால ஒண்ணு वो मुझे आया दिया तुम कहता है தண்ணி பாத்தாடா அடி வாங்குறவங்க தண்ணி ஒழுவுல இவனுக்கு தண்ணி ஒழுவுது தண்ணி ஒழுவுது வேர்த்து போச்சா எல்லாத்தையும் கல்வி போடு இதெல்லாம் எம்மடா போட்ட உனக்கு ஏண்டா நீ குடிச்சா உன் தூத்து நீ குடும்பம் ஏய், ஏய் என்னடா பாட்டு பண்ணா? என்னடா பாட்டு பாட்டுன்னு நீ படிக்கிற ஏய், ஏய் ஏய். கூத்த மறங்க அம்மா தம்ம படிக்காத போடுறாங்களா? டேய் தாய் மவனே கால் மேல பொண்ணுடா கால்ல புண்ணு. என்னடா பொண்ணு ஆமா கால் புண்ணுக்கு பார்த்து ஓ, உண்மையா அப்படி அந்த பொண்ணு அடிச்சுக்கிட்டா? ஏய், என்னடா சொல்ற மாதிரி? என்னடா சொல்லிட்டு நீ படிக்கிற ஏய், ஓய் அதான் எனக்கு பிடிக்குது, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. மத்தால் காண பிடிக்குது எவ்வளவு கஷ்டமாக்கிது ஆமா. ஏண்டா அப்படி மத்தாங்க அவன் வேற ஒரு திருட்டு கேஸ்ல போயிட்டு இருந்தாம செம்மாரத்துக்கு போயிருந்தானா அது கிடையாதுண்ணே. ஆ. மத்தாளுக்கான ரேப் கேஸா அது இல்லண்ணே. கற்பழிப்பா இல்ல. அவனை வீட்டுல இருந்து கூட்டிட்டு வர கஞ்சா கேஸா இல்லண்ணே. ஆ. அது கிடையாது. ஆ. வீட்டுல இருந்து கூட்டிட்டு வரட்டியா? உன் முன்னாடி வச்சிருந்தானா அவன் இல்லண்ணே. ஆ. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலண்ணே. உன் கல்யாணம் ஆகல சத்தியமா கொண்டு இல்லண்ணே. நிச்சயமா இல்ல நிச்சயமா. உண்மை என்ன ஆ. சத்தியமா சத்தியமாண்ணே. உன் கல்யாணம் ஆகல ஆஹா. மத்தாளுக்கு உன் கல்யாணம் ஆகலையா ஆச்சா ஆகலையா எனக்கு மட்டும் தெரியும் ஆச்சுன்னு. அது ரைட் அது போது போ அண்ணே கல்யாணம் ஆகலண்ணே. ஓ ஏய், சின்ன பையனுக்கு யாருன்னா பாத்திர போறீங்க அவனுக்கு 2 பசங்க இதுக்கு காலேஜ் படிக்குது ஏண்ணே மத்தாளுக்கு அனுபவத்து உம்மாண்ணே. இவன் வந்து சாப்பிடுறதா இல்ல நைட்டுக்கு நாடு காரணமா செல்வா இப்படி ஒரே ஒரு பிஸ்கட் மட்டும் சாப்பிட்டு வண்டியிலே பத்துன்னு இருப்பான் அதனால இப்படி கீறான் அண்ணே ஆமா. மத்தாள என்ன பாட்டு? ஆமா காலையில இருந்து பீத்துனோம் மத்தாளுங்க டீ குடிப்பான்னு டீ குடிப்பேன்.
வந்துரு. உலகாரனை பார்த்து கூத்தியாரன்னு கேக்குறியா? உலகாரன் வச்சுட்டு போயிட்டா? உலகா. என்ன பண்ணப்ப? ஏண்டா ஏய், இவனால வச்சுட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு உலகாரனை மட்டும் கூத்தியாரன்னு கேட்டல. ஆ. ஏன் தெரியுமா அவளுக்கு கோவம் வந்துச்சு? ஏன்? என் பொண்டாட்டி அது. ஓ உன் முன்னாடி அவன் வச்சிருக்கிறானா? ரெண்டு பேரும் ஒரே சேமுடாப்பா. ஆமாண்ணே. வயிற்றுக்கு சோத்துறீங்களா பீத்துறீங்க? அவன் தேடுனே. ஓ உந்து அவன் தான் அவன் உந்து. ஆமா. அது ரைட்டு. நல்ல பழக்கம் இதே போல நல்ல பழக்கம் பண்ணுங்க. குடும்பம் நல்ல ஊர் ஜோன்னு வளரும். அப்படிதானே இது? ஆமா. நீ 4 அவன் 4 கொடுத்துங்கன்னு வச்சுக்க. 4 10 இவங்க தப்பா பேச கிடையாது. கிடையாது. நல்லா இருக்கிறாங்களா? சாப்பிட்டாங்களா? ஆ. எப்படி இருக்கிறாங்க? நாட்டில் நல்ல மழை பெய்ஞ்சதா? ஆமாண்ணே. எப்படி சிக சோகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களா? அதே கேட்க வந்தனே. அண்ணா, இன்னும் கேளுங்க, கேளுங்க. வாயால பிடிச்சு. ஓயால. வாயா நல்லா இருக்கிறானா? நல்லா இருக்கானா? நல்லா இருக்கிறானா? அண்ணே, அரணா கொடுத்து வாங்கின பிறகு ஆட்டுக்கடை மண்டை. மண்டை. அதனால வந்துச்சு பிறகு வண்ணமட்டில் ஒரே சண்டை. அந்த சண்டையை பார்த்துட்டு போய் போட்ட பிறகு எங்க வீட்டுக்கார எம்மரியா கொண்டை. கொண்டை. அந்த கொண்டை பார்த்துட்டு வெட்ட பிறகு நேரத்துல 4 கழிஞ்சு அண்டை. அண்டம். அதெல்லாம் கேட்க வேண்டிய போடா வாயா. வணக்கண்ணே. அண்ணே, இந்த ஊர்ல இருந்த பழைய காலத்து ஐயர். அவ எப்பவுமே சாப்பிட மாநிலத்த பயிர். அவர் இருக்கும்போது எம்மர பயிர். அவர் கட்டுவது எம்மர அண்ணா கயிறு. அதெல்லாம் கேட்க வேண்டிய போடாங்க மயிர். போடா. வணக்கம். வணக்கம் தனக்கு அழைக்கி. வாயா எனக்கு அழைக்கி. அண்ணே, இந்த ஊர்ல இருக்கிற பழைய காலத்து சுந்தரி. அவ எப்பவுமே சாப்பிடுவ முறுக்கு மாத்த வைக்கிறி. அதெல்லாம் கேட்க மாட்டேடா. போடா காலில் உட்கார. அண்ணா, வணக்கண்ணே. வண்டியை மெதுவா ஓட்டியானாடா. புலி பழத்துல அப்படியே சலக்கு போடுது. சலக்கு போடுதுங்க. அப்படி போட்டு வராரு. சத்தியமா புலத்தாச்ச மாட்டேன் இருந்தா அங்கேயே புள்ள பார்த்துக்கிட்டு அந்த காட்டி வர மனுஷன் அந்த அளவுக்கு ஓடுறாரு வண்டிய. வாடா காலில் பேசிக்கிறேன். இன்னும் இறக்குறேன் பாடுறா. எனக்கு பள்ளத்துல இருந்து தெரிஞ்சு போயிடுறாங்க. அண்ணா, வணக்கம், வணக்கண்ணே. மறுபடியும் அண்ணா, வணக்கம். வணக்கம். ஏன்னா வந்து போறேன் போய் போடுற போடி பேசுற பேச்சு கேட்கிற கேள்வி அடிக்கிற அடி அப்படி. வணக்கண்ணே. வணக்கம். ஆமாண்ணே. வணக்கத்துமா. இல்லண்ணா, இல்லண்ணா. அது பயம். மேல ஒரு கோட்டு, கோச்சு. கீழ ஒரு ஃபுல் பேண்ட். அவனை புல் பேண்ட் போடாத ஆஃப் பேண்ட் போட்டு வருவாங்க. ஆமாண்ணே. கீழ ஒரு ஃபுல் பேண்ட். புல் பேண்ட் அவர் போட்டு வந்திருக்கீங்க. ஓ. யார் விட்டு நாயினா நீங்க? நான் நாய் ஜாக்கா நாய் மோசமான நாய் மேல எடுத்து ஒண்ணு கட்டு வேலைய யாருண்ணே நீங்க? ஓ யாருன்னு கேக்குறியா? நாயின்னு சொன்ன உடனே எங்க வீட்டு நாய் வந்து உண்மையா சரிங்க, யாருண்ணே நீங்க? நான் சொல்றேன் கொஞ்சம். பேர்பட்ட தீர்த்த கவுண்டர் மகான பாவர் சகனகரை வல்லவர் அராத வழக்கில் அறுத்து உரைக்கப்பட்டவர் ஈராத வழக்கில் சீர்த்து உரைக்கப்பட்டவர் சொல்லுக்கு ஒரு விஜயன் சொல்லுக்கு அரிச்சந்திரன் தானத்திலே கர்ணன் சம்பத்திலே குபேரன் யாயுஷன் மார்கண்டன் போல் வாழ்ந்திருந்த மாநகரம் இது கலசபாடி இல்லையா? அப்பேற்பட்ட மாநகரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மன்னன் ஆகப்பட்டவர் செத்தசமன்பதி மாண்டு வைகுந்தபதி சாரக சாபீப சாயுஷ 4ஆம் அடைந்திருக்கிறார். இருந்து 20 அடைந்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? பல ஈமச்சடங்கு சொல்லக்கூடிய
இது நம்ம சொல்றது நம்ம இனமெல்லாம் காரியம் சொல்றாங்க. சடங்குன்றது ஈமச்சடங்கு. ஈமச்சடங்கு. அதுக்கு விழா செய்து செய்து ஒரு பெரிய விழா. ஆமா. அப்படி ஒரு விழா செய்தாதான் நம்ம நன்மை. அத வந்து அப்படி ஈமச்சடங்கு செய்தால் இது பல ஆயிரம் பேர்களுக்கும் அன்னதானம். அன்னதானம், சொன்னதானம், கோதானம், பூதானம் சொல்லி இது நிறைய தானம் கொடுக்கணும். தானத்தை வாரி வாரி வழங்கணுமா? அப்படி இப்போது அன்னதானம். அன்னதானம். அன்னதானங்களை கொடுத்து அமர்ந்திருக்கிற சபை இது ஒரு திருச்சபை. மாதாபித குருமார்கள், வருங்கால வாலிபர்கள், ஆமா. நாடகமன்ற ரசிகர்கள் அத்தனை பேரும் அமர்ந்திருக்கிற சபை இது ஒரு மக்கள் சபை. மக்கள் சபை. சரி. ஆமா. இப்படி இரவெல்லாம் இந்த ஐயனோட தீர்த்த கொண்ட ஐயவை வேறு உச்சரித்துக் கொண்டு இருக்க வேண்டாமா? ஏன் உச்சரித்துக் கொண்டு இருக்க வேண்டாம்? அதான் வந்து தேவர்களாகப்பட்டு திரும்பி நகரமல வரலாம். இந்த பூலோகத்தை சுற்றி பார்ப்பார்கள். இந்த பூலோக வாசிகள் எப்படி வாழ்கிறார்கள், அவள் வாழ்க்கை என்ன, எதிர்ப்பு எவ்விடத்துல அறமும் நடக்கிறது, எவ்விடத்துல தர்மம் நடக்கிறது, அப்படி ஆராய்ந்தவர்கள் பூலோக தேவர்கள், முன்முத்தி தேவர்கள். ஆகிய இந்த பூலோகத்தை பார்க்கும் போது இந்த தீர்த்தக்கிழமை பேர் உச்சரித்துக் கொண்டே இருந்தால் சொல்லிக்கொண்டே இருக்கணும். பல முறை ஒரு முறைக்கு இல்ல, பல்லாயிரம் முறை சொல்லிக்கொண்டே இருக்கணுமா? அப்போது ஆண்டவராக எம்பெருமான் பார்ப்பாராம், ஆஹா இந்த தீர்த்த கவுண்டர் எவ்வளவு புனிதமானவர், இரவெல்லாம் இத்தனை கண்கள் விழித்திருக்கிறது இவருக்காகவே. எவ்வளவு புனிதமானவர் இவர், இவருக்காக இத்தனை கண்கள் விழித்திருக்கிறது, இவர் பேரே உச்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி சற்று ஆராய்ந்து பார்த்து வரக்கூடிய புஷ்ப விமானத்திலே இந்த தீர்த்தங்களை இழுத்து சென்று சாலாக சாரூபா சாமி நான்காம் மதியடைய செய்வாராம். அதற்கு தான் இரவு கூத்து விட்டு இரவெல்லாம் அவருடைய பேரை உச்சரித்துக் கொண்டிருக்கணும் என்பதற்காகவே நம்ம கலைக்குழு இருந்திருக்கார். இரவல் சும்மா கண்டுபிடிக்க முடியுமா? சும்மா பேர் சொல்ல முடியுமா? கலை நிகழ்ச்சி மூலமாக பேர் சொல்லலாம். அப்படின்னு நம்ம இரவு கூத்தாகவே தாங்கள் நம்ம கலைக்குழு தேர்ந்திருக்கிறார். நம்ம கலைக்குழுக்கப்பட்டது திருவத்தூர் மாவட்டம் ஜவாது மலை நெல்லிவாசல் நாடு பலசமா நகரம் ஸ்ரீ துர்கா ஆச்சரிய நாடக சபா. நம்ம குரு ஆசிரியர் நமது தந்தையாருக்கும் வெள்ளிங்கிரி வாத்தியார் அந்த தலைமையிலையும் உமாபதி ஐயா அந்த தலைமையிலையும் இந்த சபா மேடையை அரங்கேற்றி இருக்கிறோம். இந்த சபா மேடையை அரங்கேற்றி இருக்கிறதுமே என்ன கதை பாத்திரம் தெரியுமா? அதான் வந்து மகாபாரத ஒரு பிரிவு, கண்ணன் வீழ்ச்சி கண்ணன் காட்சி. கர்ணமோட்சம் சுருக்க கர்ணமோட்சம் 17ஆம் போர் இன்னும் கர்ணமோட்சம் சொல்லுவாங்க. பேசும்போது இது கர்ணமோட்சம் தான் சிறப்பா நடத்தி கொடு அப்படின்னு கேட்டாரு. இரண்டாவது மறுநாள் கேட்கும்போது இருக்கிற மக்கள் எல்லாம் அன்னலட்சுமி, அமரலட்சுமி, தனலட்சுமி, தயலட்சுமி சொல்லக்கூடிய கிராமத்துக்கு பசின்னு வந்தா பால் கொடுக்கின்ற மாதாமா இருக்கு. அத்தனை பேருக்கும் நல்ல தங்க தான் வேணும்னு கேட்டாங்க. சரி, அதனால அந்த நாடுதான் ஆண்டோன்னு சிறப்பா யோசனை பண்ணி வந்தேன். நல்லதாங்க சார் போவன்ட்டு வரவே இல்லை. நாடகத்தை கண்ண மாசம் மாத்திட்டுல அப்படின்னு சொல்லி சரி போகட்டும். இன்னும் நடக்கக்கூடிய நாடகம் 17ஆம் நாள் போர் இன்னும் கர்ணன் மோட்சம் இல்ல கண்ணன் வீழ்ச்சி கண்ணன் காட்சி. அந்த வந்து கண்ணாபிராம எம்பெருமானாகப்பட்டவர் கண்ணனுக்கு எப்படி காட்சி கொடுக்கிறார், எப்படி மோட்சத்தை அளிக்கிறார், அதை மோட்சம் கண்ணனுக்கு அளிக்கிறாரா, காலம் சென்ற ஐயா தீர்த்த கண்ணனுக்கு மோட்சம் அளிக்கிறாரா விடுந்ததான் தெரியும். ஆகையினால இந்த நாடகத்தை எங்களால் தெரிந்த மாத்திரம் ஆட போகிறோம். நாடகம் நாடகத்தை எங்களால் தெரிந்த மாத்திரம் ஆட போகிறோம். நாடகத்தில் சொல் குற்றம், தாளை குற்றம், மேலை குற்றம், நாங்கள் பேசுவதே குற்றம் இருக்கிறோம். குற்றம் செய்வர்கள் ஒருவரும் கிடையாது. அப்படி தவறு செய்ய என்றால் இன்று ஓரிரவு உங்க பிள்ளைகளை கருதி மன்னிக்குமாறு கரங்கூபி சிரவணங்கிறேன். இடத்தோட இன்னும் சேர்ந்திருக்கிறோம். சிறப்பா நடத்தி கொடுக்கணும். அவங்க ஒரு ஆசை கூப்பிட்டுருக்காங்க, நம்ம அந்த அளவு செஞ்சு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து அவனுக்கு சொல்லக்கூடிய 56 நாட்டுகள் தலையரசன் ஆக துரியோதன மகாராஜன் சபைக்கு வருகிறார். அவர் வந்த பிறகு அதை தொடரும். எனவே